தண்டலம் செவ்வாய்ப்பேட்டை அருகில் ஸ்ரீ பிரமானந்த சுவாமிகள் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. உடன் தயாளன் ரூலர் அவர்களும் பாத பூஜை செய்தவர் கூடல் SR ரமேஷ் அவர்களும் மேலும் ஏராளமான பக்த கோடிகள் அனைவரும் கண்டு கழித்தனர். மேலும் அன்னதானமும் சிறப்புற நடத்தினார்கள். உடன் SRVG. அது ஞாபகத்துக்கு ஒரு சித்து மனுஷன் அந்த வேலையை பண்ணிட்டாரு. அந்த வயசுலேயே இவங்களுக்குலாம் நான் தான் பூஜாரி. ஆமாம், வெள்ளிக்கிழமை போய் 50 ரூபா கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணி இப்போ தேங்காய்லாம் உடச்சி கொடுத்துட்டு அப்புறம் போய் நான் ஒளியம் பார்க்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கோப்பியில் பண்ணாரு. சைக்கிள் உட்கார வைக்க மாட்டேன். கொண்டாட்டியோட மோசமாக வச்சுருப்பார். சைக்கிளில் உட்காந்துக்கிறேன். என்னை கொண்டு விட்டுட்டு போகணும் விடல. அப்புறம் இவர் திட்டினார். கொண்டு போய் நம்ம டீ கடையில் கொண்டு போய் மாமா கடையில் விட்டார். எனக்கு அந்த ஒளியம் வரும்போதே மேல்மூருக்கு ஆகிப்படாட்டு ஏதோ பாட்டு போடுது. எனக்கா முடியெல்லாம் புடுங்குற மாதிரி இருக்குது. கொண்டே விட்டாரா இல்லையா, போயிட்டு வாங்கன்னு கூட சொல்ல. நான் உள்ளே போயிட்டேன். அங்கே என்னென்னா தெருவெல்லாம் இவ்வளோ வாரம் ஏறி போச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு இந்த ஆட்டுக்கு ஒரு கல், அது அடிப்பாட்டம் ஓட்டை, அதை போட்டு வச்சுருப்பாங்க இறங்கி போகிறதுக்கு. நான் டிவியே பார்த்துட்டு ஓடணும் பாருங்க. இப்போ எனக்கு கல்லுக்குள்ளே நடுவில் ஒரு ஓட்டை இருக்கா, அதில் ஒரு காலை விட்டுட்டு ஒத்துன்னு விழுந்து இந்த இடம் அடிப்பட்டு மூச்சு நின்று போச்சு. கண்ணு பார்க்குது. நான் டிவியை மட்டும் பார்த்துட்டு அதை பற்றி யோசனை. டிவியை பார்த்துட்டு அந்த பாட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு படுத்துருக்குறேன். மாமா ஒடியாந்து அத்தை ஒடியாந்து கரைச்சி போட்டு சுற்றுறாங்க. இப்போ டிவி பின்னாடி இருக்குது. கண்ணு அங்கே பார்க்குது. தலை இப்படி போயிடுச்சு. டிவியை பார்க்குது. அப்புறம் போட்டு 4 குத்தி மூச்சு வந்தது. ஆமாம், அப்படி என்னடா இந்த சாமி வேலை உனக்கு இருக்குன்னு ஒரே குத்து. அந்த மாதிரிலாம் இந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது அடிச்சது எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன் நான் அடிக்க போறேன். அதாங்க இப்போ இந்த ஐயா கம்பெனில இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 பேப்பரை நான் வீண் அடிச்சுட்டு அவங்க சுத்த மாட்டாங்க. அதையும் தட்டுவீங்க. ஒரு வாரத்துக்கு தூக்கம். ஒரு கோயில், நாகவல்லியம்மன் கோயிலுக்கு கோவில் பக்கத்தில் மணிமேடு, அங்கே 15 நாள் திருவிழா, 7 நாள் திருவிழா, 9 நாள் திருவிழா.